புரியுதுன்னு கூட்டிட்டு வந்து இவள வீட்டுல விட்டுருக்க வேண்டியதானே நீ கேட்கணும்னு நினைக்கிறேன். அதானே அந்த நேரத்துல எனக்கு அது தோணவே இல்லன்னு. ஆனா குடும்ப மானத்தை காப்பாத்தணும்னா கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுதான் சரியான முடிவுன்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லனே அவங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணத்துல ஒரு துளி விருப்பம் கூட இல்லன்னு. ஆனா நான் கல்யாணம் பண்ணி வச்சேனே. அப்ப நீ நல்லது காரணமா எல்லாம் உன் திட்டம் தானா? எங்க வீட்டு பொண்ணு ரோட்ல பார்த்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? எங்களுக்கு போன் பண்ணி சொல்லிருக்கணும். மானம் போதும் மரியாதை போதும் அது எங்களோட கவலை. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோமோ இல்ல வேற எது பண்ணி வைக்கிறோமோ அது எங்களோட பிரச்சனை. என் மக விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு நீ யாரு? கேக்குறாருல சொல்லு. இத பாருப்பா முத்து, நடந்தது நடந்து போச்சு. தயவு செஞ்சு விட்டுடுங்கப்பா. வாங்க வந்து உட்காந்து சாப்பிடுங்க முதல்ல. அத்தா என்னத்தா பேசிட்டு இருக்க? சாப்பாடு தான் முக்கியமா? டேய் சாப்பாடு போலாம். அண்ணே தெரியாம உன் வீட்டுல சாப்பிட வந்துட்டோம். இன்னையோட எல்லாமே முடிஞ்சது. திட்ட குறை தொட்ட குறை எல்லா முறையும் இன்னையோட முழுகிட்டோம். முதல்ல நீ என்கிட்ட என்ன சொன்ன? ராஜ்ய விரும்பிச்சா கல்யாணம் பண்ணேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை நான் விரும்பினது வேற ஒருத்தர் சொல்லுது. அதுக்கப்புறம் இப்ப உங்க அம்மா என்ன சொல்லியிருக்கா? நான் தான் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லியிருக்கா. எதுனா உண்மை? இன்னும் இமுட்டு ஒழிச்சு வச்சிருக்கீங்க. இன்னும் என்னென்ன கதையெல்லாம் வெளியே வர போகுது? ஊருக்குள்ள நான் தான் குடும்ப தலைவண்டி வெள்ளை வெளி சட்டை கட்டிக்கிட்டு நெஞ்ச நிமித்திக்கிட்டு நடக்கிறது மட்டும் தான் எனக்கு மிச்சம். இப்ப யோசிச்சு பார்த்தா அதுதான் சரியான முடிவுன்னு எனக்கும் தோணுது. ராஜி எங்கேயாவது போயிடுவேன்னு சொன்னா, இல்லனா செத்து போறேன்னு சொன்னா, வீட்டுக்கு திரும்ப போறத பத்தி அவ யோசிக்கவே முடியலன்னு சொன்னா. அம்மா அவளை பத்தி யோசிச்சாங்க. கல்யாணத்துக்கு முந்தின நாள் பொண்ணு ஓடி போய் அவமானப்பட்டு நிக்கிற அவங்க அண்ணனை பத்தி யோசிச்சாங்க. நானும் ராஜியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா குழப்பமும் சரியாயிடும்னு யோசிச்சாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ இப்படி அமைதியா இருந்திருக்க கூடாதுமா. அப்பா கிட்டயாவது நீ உண்மை என்னன்னு சொல்லி. மாலையும் கழுத்துமா கதிரும் ராஜியும் வந்தப்போ என்ன ஆச்சு அதெல்லாம் மறந்துட்டு